ஹாய் ஹலோ மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபுல் vlog. இந்த vlogல என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. vlogக்குள்ளே போகலாமா வாங்க. இன்றைக்கி இது ஒரு சாட்டர்டே ஈவினிங் vlog தான். சாட்டர்டே எழுந்து எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்கி எழுந்துட்டோம். எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆனதுமே காலையில் அவங்க கிருத்திக்கு அவங்க தாத்தா ஐஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த ஐஸை தான் அவன் ஃப்ரிட்ஜில் தேடிட்டுருக்கான். ஒரு வழியாக அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு டிவிலாம் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டு நான் அப்படியே தலை சீவ ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஹேருக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, ஹேர் க்ரோத்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் ஒன்றுமே பண்ணுறதில்ல. வீக்லி ஒன்ஸ் வேப்பிலை, கற்றாழை, செம்பருத்தி இலைலாம் போட்டு அரைச்சி தேய்ச்சி குளிப்பேன். மெயினாக நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் தேய்ப்பேன் தலைக்கு. மற்றபடி இந்த சைடில் எந்த ஆயிலும் ட்ரை பண்ணுறதில்ல. பயம். ஏன்னா கிருத்திக்குட்டி வயிற்றில் இருக்கும் போதே முடி ஃபுல்லாக கொட்டிருச்சு. முடியெலாம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் முடி க்ரோத்து. அதனால் நீங்களும் மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் அந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நேற்று துவைச்ச துணி தான் இதெல்லாம் துவைச்சி காஞ்சிருச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் அதை மடிக்கணும்ல, அதனால் எடுத்து எல்லாத்தையும் மடித்து, எப்போதுமே நான் துணி மடிக்கும் போது கிருத்திக்குட்டி வந்து அதை இழுத்து போட்டுருவான். நான் மடிப்பேன், அவன் இழுத்து போட்டு இப்படியே தான். ஆனால் இன்றைக்கி அவன் டிவி பார்த்துட்ருக்கான். ஸோ அது கேப்பில் மடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் எல்லாத்தையும் ஒரு வழியாக மடித்து எடுத்து பீரோலையும் நீட்டாக வச்சுட்டேன். இந்த பீரோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ரேக் மட்டும்தான் நீட்டாக இருக்கும். என் ரேக்கோ கிருத்திக் ரேக்கோ நீட்டாகவே இருக்காது. அது ஏன்னே தெரியல. அதுக்கப்புறம் அதில் மடித்து வச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து போர்ட்டிக்கோ ஃபுல்லாக கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் ஒரு 10 நாள் தான். கொஞ்ச நாள் ஒரு நாள் வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா காற்றடிக்க ஆரம்பிக்கும். போர்ட்டிக்கோ ஃபுல்லாக நான் கூட்டிக்கிட்டே தான் இருக்கணும். குப்பை வந்துக்கிட்டே இருக்கும். இது கூட்டி அள்ளுறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் கூட்டுறது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். வெளியில் ஃபுல்லாக கூட்டி முடிச்சுட்டு அப்படியே நாளைக்கு சண்டேயில் ஸோ மளிகை பொருளெல்லாம் வாங்குறதுக்கு லிஸ்ட்டு போட்டுட்டு நான் எப்போதுமே நோட்டில் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அங்கே மைண்டில் வச்சுட்டு போனாலாம் நான் மறந்துடுவேன் கண்டிப்பாக. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லைன்னா கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. இது வந்து vlog சண்டே அன்னைக்கு காலையில் எடுத்தது, இந்த செடி வைக்கிறது. சரி ஓகே, அதையும் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். காலையில் வெத்தலை கொடி வந்து அந்த வண்டியில் விற்றாங்க. அந்த அண்ணா கிட்ட தான் வாங்கினேன். 100 rupees சொன்னாங்க. நான் இப்போ வரைக்கும் வெத்தலை கொடி வச்சதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருக்க செடி எல்லாத்தையுமே இந்த vlogல ஆட் பண்ணியிருக்கேன். இந்த vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்குள்ளே இருக்க வீடியோலாம் போய் பாருங்கள். தேங்க்யூ.